வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், செட்டிக்குளம். அந்த கோயிலுக்கு எதிர்த்த போல இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தாங்க. மலை ஒரு சின்ன சிறு குன்றில் இருக்குது இந்த தண்டாயுதபாணி முருகன் கோயில், செட்டிக்குளம். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்பா சிவனையும் அம்பாளையும் பார்த்த மாதிரி இந்த தண்டாயுதபாணி சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் இந்த கோயிலுக்கு அந்த ராஜகோபுரத்துக்கு எதிர்த்த போல் இருக்கிற தெருவில் தான் போய்கிட்டுருக்குறோம். அதில் போயிட்டு லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி இந்த எனக்கு ஒரு வாகனத்தில் போகிறதுக்கு கிடைச்சிது ஒரு சான்ஸு. ஆனால் படிகள் 240லேருந்து 250 படிகள் இருக்குது. ரொம்ப சுலபமாக ஏறிடலாம். இந்த தண்டாயுதபாணி என்ன விசேஷம் அப்படின்னா, கையில் வேலுக்கு பதிலாக கரும்பு வச்சுருக்கிறாரு. அதாவது கீழே இருக்கிற அம்மா காமாட்சி அம்மா இவருக்கு முருகனுக்கு தன் கையில் இருந்த கரும்பை கொடுத்ததாக ஐதீகம். அதனால் இங்கே இருக்கிற முருகன் தண்டாயுதபாணி கையில் செங்கரும்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது 4 அடி உயரமுள்ள சுயம்பு மூர்த்தி அப்படின்றது இன்னொரு விசேஷம். அது ஒளியால் செதுக்கின சிலம் கிடையாது, சுயம்பு மூர்த்தியாக முருகன் அருள் பாலிக்கிறார். இவர் வட பழனி அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இப்போ பார்க்கிறது அந்த குன்றில் இருக்கும் விநாயகர் சன்னதி மிக சிறப்பாக இருந்தார். பொதிகை சென்ற அகத்தியர் இங்கு முருகனை தரிசிக்க வந்தார். அப்போது முருகன் வளையல் விற்கும் செட்டியாராக அவருக்கு காட்சி தந்தார். இதனால் ஊர் செட்டிக்குளம் எனப்பட்டது. ரொம்ப விசேஷமாக இருக்குல்ல. மதுரையிலிருந்து கோபத்துடன் கிளம்பிய கண்ணகியை இத்தல முருகன் சாந்தப்படுத்தினார். இதனால் உக்ரம் குறைந்த அம்பிகை இவ்வூர் அருகிலுள்ள சிறுவாச்சூரில் மதுரகாளி அம்மனாக கோயில் கொண்டுள்ளார் அப்படின்ற ஒரு விசேஷமான செய்தி. முருகனின் படைத்தளபதியாக வீரபாகு இங்கு வீரபத்ர சுவாமியாக விளங்குகிறார். அதுவும் இன்னொரு விசேஷம். கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இத்தலத்தில் பெருமளவில் வழிபடுகின்றனர். இத்தலத்து முருகனை வழங்குவோருக்கு நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள், வழக்கு சிக்கல்கள், காணாமல் போன பொருட்கள், வியாபார சிக்கல் முதலியன நீங்குவதால் இத்தலம் சிறப்பு பெற்று வருகின்றது. படியேறி முருகனை வழிபடுவதால் கைகால் சுகம் பெறுகிறது. மேலும் இத்தலம் மலைக்கோயில் என்பதால் மலையில் உள்ள மூலிகை காற்றை சுவாசித்து கொண்டே பக்தர்கள் செல்லும்போது தங்கள் உடம்பில் உள்ள பல நோய்கள் விளங்குகின்றன. சிறப்பாக விளக்கேற்றிக்கிட்டு இருக்கிறது கோயில்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த கோயிலில் பார்த்தேன், ஒரு அப்பா பையனுக்கு எப்படி விளக்கேற்றுறதை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. இதுதான் நாம் பண்ண வேண்டியது. பேரண்டிங் அப்படின்னு நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது அப்படின்னு. கோயிலுக்கு சென்று குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. அதுதான் விசேஷமானது. அதை விட வேறு என்ன வேணும்? குழந்தைங்களுக்கு போயிட்டு கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு, பூஜையை பண்ணுறதுக்கு, கோலம் போடுவதற்கு, உழவார திருப்பணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போது பாருங்கள், இந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு. இதுதாங்க நம்ம பண்ண வேண்டியது. அந்த காலத்தில் ராஜாக்கள் கோயில் கட்டினாங்க அப்படின்னா நாம் போயிட்டு சின்ன அகல் விளக்காவது ஏற்ற வேண்டாமா? வஸ்திரம், துணிகள் சுவாமிக்கு கொடுக்க வேண்டாமா? மாலை பூக்கள் கொடுக்க வேண்டாமா? இந்த மாதிரி சிந்தித்து நாம் பண்ணுவோங்க. இதுதான் முக்கியங்க. குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி அன்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் பங்குனி உத்திரத்தன்று கரும்பு தொட்டிலில் குழந்தையை கிடத்தி கோயிலை வலம் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். விவசாயிகள் விவசாயம் செழிக்க இவரிடம் அதிகளவில் வேண்டிக் கொள்கிறார்கள். தங்கள் நிலம் முதலில் விளைந்த தானியம், பழம், காய்கறிகளை முருகனுக்கு படைத்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர். மலையடிவாரத்தில் விநாயகர், பாதை நடுவே இடும்பன், கோயில் வளாகத்தில் ராஜகணபதி, வீரபாகு சன்னதிகள் உள்ளன. சிவனுக்குரிய வில்வமே இத்தலத்தில் விருட்சமாகும். வில்வ மரமே இத்தலத்தின் விருட்சமாகும். கீழே அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோயிலை கட்டுறதுக்கு, அந்த சிவலிங்கத்தை காட்டுவதற்கு மன்னர்களுக்கு இறைவன் முருகனாக கரும்பு கையில் உண்டு முருகனாக காட்சி கொடுத்தார். இதனால தான் இவர் இந்த மலையில் தண்டாயுதபாணியாக கோவில் கட்டியிருக்கிறாங்க மன்னர்கள். கீழே அப்பா அம்மாவாக ஏகாம்பரநாதர், அப்புறம் காமாட்சி அம்பாளாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவை பார்ப்பது போல் இந்த சிலை பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க அந்த ஊர்க்காரங்க. செட்டிக்குளம் முருகனை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். வெற்றிவேல் வீரவேல்.